வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் 3 நாளைக்கு ஒரு கொடைக்கானல் ட்ரிப் போனப்போ என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது தான் இந்த விளாக்ல நீங்கள் பார்க்க போறீங்க. நாங்கள் நைட்டு தான் சென்னையில இருந்து கிளம்பினோம். காலையில் ஒரு 11 o'clock கொடைக்கானல்ல ரீச் ஆயிட்டோம். நேராக போய் நாங்கள் புக் பண்ணி இந்த ஹோட்டலில் செக்இன் பண்ணி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சைட் சீயிங்காக கிளம்பினோம். இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்ததுனால கண்டிப்பாக ரொம்ப நேரம் எல்லாம் வெளியில சுத்த முடியாதுன்னு எங்களுக்கே தெரியும். அதனால பக்கத்தில் இருக்கிற இடங்களை மட்டும் இன்னைக்கு கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். அப்படி நாங்கள் முதல்ல போனது ஹில் டாப் வாக். கொடைக்கானல்ல வந்தா யாருமே இந்த இடத்த மிஸ் பண்ண மாட்டாங்கல்ல. அப்புறம் கொடைக்கானல் லேக்கு, பிரையான்ஸ் பார்க் எல்லாம் கவர் பண்ணிட்டு நாங்க ஸ்டே பண்ணி இருந்ததுக்கு பக்கத்துலயே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நல்லா ஃபுட்டு சாப்பிட்டோம். கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கறதுனால எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் ரொம்ப நல்லாவே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சாச்சு. நாங்க நேரா ரூமுக்கு போய் நல்லா தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாளைக்கு மற்ற இடங்களை எல்லாம் பாக்குறதுக்கு கிளம்பணும். காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்புனா நம்மளுக்கு நல்லா கூட்டமே இல்லாம போட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம். அதனால ஒரு 7 o'clock கிளம்பி நாங்க நேரா போனது தமிழ்நாடோட சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்ற மன்னவன்னூருக்கு. நேரா போட்டிங் போலாமா அப்படின்னு ஏதோ நல்ல நேரத்துக்கு யோசிச்சோன்னு நினைக்கிறேன். அங்க போனப்ப யாருமே இல்ல. இந்த லேக்ல பரிசல் சவாரி தான் கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு டிக்கெட் போடுறவங்களே எங்களுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்டே டிக்கெட்டை போட்டுட்டு ஏதோ ஒரு பிரைவேட் லேக்ல என்ஜாய் பண்ற மாதிரி நாங்க மட்டும் தனியா பரிசல்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம். நாங்க திரும்பி வரும்போது தான் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புனது நல்லதா போச்சு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டேன். இந்த லேக் ரொம்ப ஆழமா இருக்கும் அப்படின்னு எங்களை பரிசல்ல கூட்டிட்டு போன பையன் சொன்னான். சோ நீங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வரீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த பரிசல் சவாரி முடிச்சுட்டு நாங்க நேரா போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இதுக்கப்புறம் நாங்க மன்னவன்னூர்ல இருக்கிற ஒரு ஷீப் ஃபார்ம் தான் பார்க்க போறோம். கொடைக்கானல் வரைக்கும் வந்தா இந்த ஒரு இடத்த மிஸ் பண்ணவே கூடாது. இங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா நீங்க சுவிட்சர்லாந்துல போன மாதிரியே இருக்கும். ரொம்ப காமா குவைட்டா ரொம்ப நேரம் நாம இங்க உட்கார்ந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். நல்ல போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளேஸ். அங்க இங்க நிறைய ஷீப்ஸ் நின்னுட்டு இருந்துச்சு. சோ இஷக்குட்டிக்கு அதெல்லாம் காமிச்சு கொடுத்தோம். அவளும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணா. ஒரு 10 மணிக்கு மேலதான் எங்க கூட்டமே வர ஆரம்பிச்சது. நாங்களும் ஒரு 2 hours அங்க நல்லா சாலிடா ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 12:30 மாதிரி சாப்பிட்றதுக்கு எங்க போலாம் அப்படின்னு தேட ஆரம்பிச்சோம். இங்க சுத்தி அவ்வளோ நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் டீசென்டான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டோம். சிக்கன் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரியான ஃபுட்டா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மன்னவன்னூருக்கு பக்கத்துல இருக்கிற கூக்கல் அப்படிங்கிற வில்லேஜுக்கு தான் வந்திருக்கோம். இங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க தான் வந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியும் அங்க தண்ணியும் இல்ல, அங்க வரைக்கும் நம்மளால நடக்கவும் முடியாது. அதனால கார்லயே நல்லா படுத்து தூங்கிட்டு நேரா ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஷாப்பிங்காக கிளம்பணும். கொடைக்கானல்ல வந்து 2 நாள் ஆச்சு, இன்னும் ஷாப்பிங்க்கு போக முடியலன்னு அழுதுட்டு இருந்த எனக்கு இது ஒரு நல்ல ஈவினிங்கா இருந்துச்சு. 2-3 பிளாங்கெட் வாங்கணும், இஷக்குட்டிக்கு டாய்ஸ் வாங்கணும், அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு டின்னரும் முடிச்சுட்டு நாங்க ரூமுக்கு போனோம். அடுத்த நாளைக்கு பெரிஜியம் லேக் போய் பார்க்கணும் அப்படிங்கறதா எங்களோட பிளான். அது மட்டும் இல்ல, பக்கத்துல 1-2 ஸ்பாட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கோம், அதையும் பார்க்கணும். அதனால நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா கிளம்பணும். 12th படிக்கும்போது ஸ்கூல்ல இருந்து டூர் கூட்டிட்டு வந்தப்போ இந்த பில்லர் ராக்கை பார்த்தது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். குணா கேவ் நான் எப்பவுமே பார்த்தது இல்ல. நிறைய வாட்டி கொடைக்கானல்ல வந்திருக்கேன். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் குணா கேவை மிஸ் பண்ணிட்டு தான் போவேன். ஆனா இந்த வாட்டி பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு தான் இங்க வந்தேன். நாங்க இங்க வரும்போது அவ்வளோ ரஷ் எல்லாம் இல்ல. ஆனா ஒரு 10 மணிக்கு மேல டிராபிக்கே ஆயிரும், அவ்வளோ கூட்டமா இருக்கும் அப்படின்னு செக்யூரிட்டி அண்ணா சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க காலையில சீக்கிரமா வந்ததுனால அவ்வளோ கூட்டம் எல்லாம் இல்ல. ஒரு 1 hour என்ஜாய் பண்ணிட்டு நேரா பைன் ஃபாரஸ்ட்டுக்கு போனோம். அங்க ரொம்ப நேரம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணல. பிகாஸ் பெரிஞ்சியம் லேக்கு போறதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட டிக்கெட் எடுக்கணும், கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நம்மளோட வெஹிக்கிள் உள்ள கொண்டு போக முடியாது, அவங்களோட வெஹிக்கிள்ல தான் நாம போய் பார்க்க முடியும். அவங்களோட வேன்ல கூட்டிட்டு போறதுக்கு ஒருத்தவங்களுக்கு 250 rupees அப்படின்னு தான் டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த டிக்கெட் கொடுக்கற டைம்ல நாம அங்க போகல அப்படின்னா அடுத்த ட்ரிப்ல தான் போக முடியும். இந்த ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் வேன் உள்ள போனா 2 hours நம்ம வெளியில வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். 2 hoursக்கு அப்புறம் தான் வேன் திரும்பி வரும். ஸோ டைமுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால பைன் ஃபாரஸ்ட்ல இருந்து சீக்கிரமா கிளம்பணும். அவங்களோட வேன்ல காட்டுக்குள்ள ஒரு 10 kilometers கொண்டு போவாங்க. நடுவில் 1-2 வியூ பாயிண்ட்ஸும் காமிப்பாங்க. ஸோ கொடைக்கானலோட அந்த யூஷுவல் ஸ்பாட்ஸ்ல இருந்து இது டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸ் பார்க்கறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட வேன்ல உங்களுக்கு போக வேணாம், உங்களோட சொந்த வெஹிக்கிள்ல போகணும் அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடியே பெர்மிட் எடுத்துருக்கணும். அப்போ 2 நாளைக்கு முன்னாடியே பெர்மிட் எடுத்துட்டு சொந்த வெஹிக்கிள்ல போலாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஒரு நாளைக்கு 4 பிரைவேட் காரை மட்டும்தான் இந்த ஏரியாக்குள்ள அவங்க விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெர்மிட் வாங்குறது ரொம்பவே கஷ்டம். அதனால பெட்டர் இந்த வேன்ல வந்தா நீங்க ஈஸியாவே இங்க ரீச் ஆயிடலாம். அப்ப இதுதான் பெரிஜியம் லேக். வேன்ல இருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்தாதான் லேக்கை ரீச் பண்ண முடியும். நம்ம கூட வேன்ல வந்தவங்க மட்டும்தான் அப்போதைக்கு அங்க இருப்பாங்க. ஏன்னா இந்த வேன் திரும்பி போனாதான் அடுத்த செட் ஆஃப் பீப்புளுக்கு வர முடியும். எங்களையும் சேர்த்து ஒரு 15 பேர் தான் அங்க இருந்தாங்க. கொடைக்கானலோட யூஷுவல் கிரௌட் எல்லாம் இல்லாம நாம மட்டும் தனியா என்ஜாய் பண்றதுக்கு, நிறைய போட்டோஸ் எடுக்கிறதுக்கு இது ஒரு ஹெவன்லியான ஸ்பாட்.
ஆனா இங்க சுத்தி ஒரு சின்ன ஷாப் கூட இல்ல. அதனால உங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ், வாட்டர் எல்லாம் நீங்களே கொண்டு வந்துருங்க. 2 hours மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணா போதும். இருந்தாலும் குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வரும்போது ஃபுட் அண்ட் வாட்டர் கையில இல்லாம இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்புறம் என்ன, எங்களோட வேன் பார்க் பண்ணி இருந்ததுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கோயில் இருந்துச்சு. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. காட்டுக்குள்ள ஒரு கோயில் அப்படின்னு. நைட் ஆனா இங்கெல்லாம் நிறைய வைல்ட் அனிமல்ஸ் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் பிரைவேட் கார்ஸை உள்ள அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட வேனுக்கு கூட 2 o'clock லாஸ்ட் ட்ரிப் அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. அப்படி நாங்க லேக் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 12 o'clock மாதிரி ரூமுக்கு வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். போற வழியில இந்த வியூ பாயிண்ட்ல நிப்பாட்டி கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். பக்கத்துல ஒரு கோவிலும் இருந்துச்சு. அங்க இஷக்குட்டியை கூட்டிட்டு போய் கும்பிட வச்சுட்டு சீக்கிரமாவே அங்க இருந்து கிளம்பணும். பிகாஸ் எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சுது. டைம் ஒரு 1:30க்கு மேலே இருக்கும். எல்லா ஹோட்டல்ஸும் மூடி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தேடி தேடி இந்த ஹோட்டலுக்கு வந்தோம். ஃபுட் அவ்வளவா நல்லா இருக்காதுன்னு நினைச்சோம். ஏதாச்சும் கிடைச்சா போதும்னு தான் வந்தோம். ஆனா ஃபுட்டு சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்டுட்டு நானும் இஷக்குட்டி அங்க இருந்த பார்க்ல கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அங்க இருந்து கிளம்பணும். எங்களுக்கு வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும். அப்ப எல்லாருக்குமே பாய்.